அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு மார்கழி மாதத்தின் 2வது நாள். நேற்று நம்ம மார்கழி மாதத்தோட முதல் நாள் பாசுரம் பார்த்தோம். இன்னைக்கு 2வது நாள் பார்த்தீங்கன்னா நோன்பு எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க ஆண்டாள். மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை பாராயணம் செய்து பெருமாளுடைய அருளை பெறுவதற்காக தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த மாதிரி திருப்பாவையில் ஒவ்வொரு பாடல்லையுமே ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. முதல் பாடலில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீராட போகலாம், அதாவது மார்கழி முதல் நாள் தொடங்கிடுச்சு, நம்ம நீராட போகலாம் அப்படின்னு எல்லா சிறுமியர்களையும் அழைக்கிறாங்க. 2வது நாளான இன்று நம்ம பாவை நோன்பு இருக்க போகிறோம். ஆனால் அந்த பாவை நோம்பில் நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேரியிலோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமா என்றெண்ணி உகந்திலோர் எம்பாவாய். இதில் அவங்க அழகாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலில் முதல் 2 வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாவை நோன்பு இருக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாவை நோன்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கும் இல்லையா? அதனால் இந்த நோன்பு இருக்கக்கூடிய வழிமுறைகளை ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, பெருமாளை நினைத்து நோன்பு இருக்க ஆரம்பிச்சிட்டோம், அதிகாலையிலேயே எழ ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நோன்பு இருக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள், அந்த பரந்தாமனை நம்ம நாடி நோன்பு இருக்கும் பொழுது சில விஷயங்களை செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். செய்யக்கூடாததையும் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாலையில் எழுந்து நம்ம நீராடிட்டோம், இதற்கப்புறமா பெருமாளை வழிபாடு செய்ய போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம பால் எதுவும் உண்ணாமல் நெய் எதுவும் சாப்பிடாமல் நம்மளை நம்ம சரியாக அலங்கரிச்சிக்காம, அதாவது அதை எவ்வளவு அழகாக தெளிவாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மை எதுவும் இட்டுக்க மாட்டோம், அதே மாதிரி எங்களுக்குன்னு எந்த ஒரு அலங்காரமும் செய்துக்க மாட்டோம், உன்னை எண்ணி இந்த நோன்பை நாங்கள் இருக்க போகிறோம், அதனால் பெருமாளே நீ எனக்கு அருள் புரிவாய் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, என்ன செய்யக்கூடாது அப்படின்றதையும் அழகாக சொல்லியிருக்காங்க. செய்யாதன செய்யும், தீய செயல்களை செய்ய மாட்டோம், எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் செய்ய மாட்டோம். அது கெட்ட விஷயம் அப்படின்றது அடுத்தவர்களை புறம் பேசுதல், அடுத்தவங்களை பற்றி அவதூறாக பேசுறது. இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த நோன்பு இருக்கிற காலத்தில், அதாவது பாவை நோன்புன்னு சொல்கிறோம்ல, இந்த நோன்பு இருக்கிற காலத்தில் நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த மாதிரியான சில வழிமுறைகளை நம்ம சரியாக பின்பற்றும் பொழுது நம்ம நோன்பு இருந்த பலன் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அது இந்த பாவை நோன்பு இருக்கும் பொழுது நமக்கு பெருமாளை அடையக்கூடிய வழி இதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்றதுனால இவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோன்பு இருப்போம். அந்த நோன்பு அப்படின்றது விரத முறைன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான விரத முறைகளை நம்ம சரியாக கடைபிடித்தாதான் நம்ம விரதம் இருந்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த வகையில் தான் இந்த மார்கழி மாதத்தில் நோம்பிருந்து, அதாவது பாவை நோன்பு, அதனால தான் இதற்கு திருப்பாவை அப்படின்னே பெயர் இருக்குது. பாவை நோம்பிருந்து நம்ம பெருமாளை அடையக்கூடிய வழிமுறைகளை சரியாக பின்பற்றும் பொழுது நமக்கு அதற்குண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும். அதை இந்த 2வது பாசுரத்தில் ரொம்பவும் அழகாக தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம அடுத்தவர்களுக்கு தானம் பண்ணணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது முனிவர்களுக்கு, யாசகர்களுக்கு நம்மளால் முடிந்த தான தர்மத்தை இந்த மார்கழி மாதத்தில் செய்யணும். அது அன்னதானமாக இருக்கலாம், வஸ்திர தானமாக இருக்கலாம். ஏன்னா மார்கழி குளிர் அதிகமாக இருக்கும்.
இந்த காலகட்டத்தில் நம்ம யாருக்காவது இந்த துணி தானத்தை பண்ணும் பொழுது, அவங்க போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வையாவது வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த பெருமாளுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிட்டும் அப்படின்றது தான் இவ்வளவு அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எல்லாமே நம்ம சரியாக கடைபிடித்தால் நம்ம பெருமாளை கண்டிப்பாக அடையலாம். அவருடைய பரிபூரண ஆசையை நம்ம பெறலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பாடலை ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப அழகாக ஆரம்பித்தாங்க. வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த பூமியில் வாழ்கிறவங்க, பூமியில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய சரியான விஷயம் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக தெள்ள தெளிவாக ஆரம்பித்தாங்க. பார்க்கடலில் குடிக்கொண்டிருப்பவர் பரந்தாமன், அவருடைய நாமத்தை நம்ம சரியாக சொல்லும் பொழுதும் சரி, அதற்குண்டான வழிமுறைகளை சரியாக பின்பற்றும் பொழுதும் சரி, நமக்கு என்ன கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கும் விதமாக தான் இந்த திருப்பாவையின் 2வது நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே நான் முதல் நாள் உங்களுக்கு எப்படி பூஜை முறைகள் வழிபாடு பண்ணணும் அப்படின்றத சொன்னேன். அதை பார்க்காதவர்களுக்கு ஒரு சிறு விளக்கம் மட்டும் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அதாவது மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளுமே விசேஷமானது. அதிகாலையில் எழுந்து நம்ம வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம பின்பற்றி கொண்டே வருகின்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். இது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான விஷயம். இந்த விஷயத்தை நம்ம மார்கழி முதல் நாள் மட்டும் இல்லாமல் இந்த 30 நாளுமே கடைபிடித்து சரியான முறையில் விரதம் இருந்து பாவை நோம்பிருந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அந்த வகையில் தான் முதல் நாளன்று அதிகாலையில் எழுந்து நீங்கள் வாசல் தெளித்து பச்சரிசி மாவினால் கோலமிட்டு காவி நிறமிட்டு நீங்கள் இந்த மாதிரி வாசலை அலங்காரம் பண்ணிங்கனாலே சரி, உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் நலன்களும் கிடைக்கும். 2வது நாளும் இதே மாதிரி சரியான முறையில் நீங்கள் பண்ணுங்க. இந்த மார்கழி மாதத்தின் 30 நாளும் இந்த விஷயத்தை தவறாமல் பண்ணணும். வீட்டில் பெருமாள் படம் இருந்தாலும் சரி, பெருமாள் படத்திற்கு துளசி மாலைகள் வைத்து நெய் தீபம் ஏற்றி ஆண்டாளை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே கிட்டும். இன்னைக்கு நம்ம மார்கழி மாதத்தின் 2வது நாளான 2வது பாசுரமத்தை பார்த்தோம். இனி வர இருக்கின்ற நாட்களில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பாசுரங்கள் இருக்குது. இந்த 30 நாளும் பார்த்திங்கன்னா 30 பாடல்கள் இருக்குது. இதை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணணும். தினமும் காலை மாலை இந்த 2 வேளையும் இந்த பாடல்களை பாராயணம் பண்ணும் பொழுது நாராயணனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நான் சொன்ன இந்த பாடல்களை பாடல்களாக பாடினாலும் சரி, படித்தாலும் சரி, அது இறைவன்கிட்ட போய் சேரும். அதனால் இந்த விஷயங்களை தவறாமல் நீங்கள் பின்பற்றுங்க. இன்னைக்கு 2வது நாள் பாடல் பார்த்தோம், அதற்குண்டான விளக்கமும் பார்த்தோம். பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நாளைக்கு 3வது நாள் எந்த வகையான விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்றத ஆண்டாள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த 2வது பாடல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் நாளை 3வது பாடல் பாசுரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி. நன்றி, வணக்கம்.